வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருக்கள் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து நீடித்த குருவே வாழ்க. இன்று ஜூலை 23 தத்துவ ஞான வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாள் ஒரு சிந்தனையாக தவம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். மனதிற்கான யோக பயிற்சி தான் தவம், தியானம் சொல்லுவாங்க. அன்றாட வாழ்க்கையில மனிதனுடைய மனம் ஐம்புலன்கள் வழியாக தொடர்ந்து வெளியேறி பல்வேறு துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த மனதை உயிரில் ஒடுக்கி பரத்தில் விரித்து பழக்கூடியதே தவம். அந்த தவத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு ஆக்கினை தவம், துரிய தவம், சாந்தி தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், 9 மைய தவம், நித்தியானந்த தவம், இறைநிலை தவம் என்று 9 விதமான தவங்களை இந்த உலக மக்கள் வாழ்க்கையில பயிற்சி செய்து அதன் மூலமாக வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்வு பெற்று முழுமை பேறு அடைய வேண்டும் என்று வகுத்து கொடுத்துள்ளார்கள். ஆக்கினை தவத்துல இந்த 5 புலன்கள் வழியாக போகிற மனதை உயிரில் ஒதுக்கக்கூடிய பயிற்சி தான் ஆக்கினை தவம். இரண்டாவது சாந்தி தவம் என்பது நம்ம இல்லற வாழ்க்கையில இருப்பதனால அந்த தவ ஆற்றலை கட்டுப்படுத்துவதற்கு சாந்தி தவம் கொடுத்திருக்காங்க. மூன்றாவது துரிய தவம், மனிதனுக்கு 6வது அறிவு. அந்த 6வது அறிவு சிந்தனை ஆற்றலை பெருக்கி வாழ்வில சிறப்பாக இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி சிறப்பாக வாழ்வதற்கு துரிய தவம் பயன்படுகிறது. 4வதாக பஞ்சேந்திரிய தவம், இந்த புலன் மயக்கத்திலேயே வாழ்ந்த மனிதன் அறிவின் வழிப்படி செல்வதற்காக அந்த பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்திருக்காங்க. 5வது பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சபூதங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் இயற்கை வளங்களை இந்த கோள்களில் வரக்கூடிய காந்த ஆட்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றிக் கொள்வதற்கும் பஞ்சபூத நவகிரக தவம். துரியாதி தெய்வம் என்பது இந்த மனதை மூலமான இறைநிலையோடு சுத்தவெளியோடு இரண்டரை கலப்பது, அதாவது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது, சிற்றறிவை பேரறிவோடு இணைப்பது, சிற்றின்பத்திலிருந்து பேரின்பம், பின்னத்திலிருந்து முழுமை என்று சொல்வார்கள். இந்திய முக்தி, மோட்சம், வீடு பேறு, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ ஐக்கிய முக்தி என்று பல்வேறு வகையில ஞானிகள் அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த பெறுவதற்கு மகிழ்ச்சி சிறப்பான அதுதான் உச்சகட்ட தவம் என்று சொல்வார்கள் துரியாதி தவம். பிறகு 9 மைய தவம், நம்ம உடலில் உள்ள ஆற்றல் மிக்க சக்கரங்கள் இருக்கு. அதனுடைய சக்தியை அறிவிப்பதற்காக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புலனாவது, சிக்தி போன்ற மையங்கள் தவம் ஏற்றி பிறகு இந்த சுத்தவெளியோடு நாம் தவம் ஏற்றிருக்கிறோம். பிறகு நித்தியானந்த தவம் 8வதாக. நித்தியானந்த தவம் என்பது நம்ம உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் தெளிவாக வைத்திருப்பதற்கு, நம்முடைய உடலை உறுதியாக நல்ல ஆற்றல் மிக்கதாக திறமை மிக்கதாக இருப்பதற்கு நமக்கு நித்தியானந்த தவம் கொடுத்திருக்காங்க. பிறகு இறைநிலை தவம், இந்த பிரபஞ்சம் எப்படி மின்துகள்ல இருட்டுகளிலிருந்து விண்களாகி, விண்களிலிருந்து மூலகங்களாகி, மூலகங்கள் பஞ்சபூதங்கள் ஓரறிவு தாவரம் முதல் மனிதன் வரை எப்படி இந்த பரிணாமத்தை அழகாக விளக்கியதாக. இவ்வாறு இந்த தவங்களை எல்லாம் மகிழ்ச்சி எதுக்காக கொடுத்தாங்க, இந்த உலக மக்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு சிறப்பாக வாழ்வதற்காக தவங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தவத்துல நாம் உட்காரும் போது மனம்லாம் அலைபாயுது, எங்கேயோ ஓடுகிறது என்று கேட்பாங்க மகிழ்ச்சி. அதுக்கு சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குற வரைக்கும் பல்வேறு செயல்கள், எண்ணங்கள், சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறோம். அதெல்லாம் நம்மளுடைய உயிர் அலையில பதிவாகி நம்ம தவத்தில் உட்காரும் போது அது வெளிப்படுது. அதனால இதை படிப்படியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருவதாக சொல்றாங்க. அந்த எண்ணங்களை படிப்படியாக கொடுப்பதற்கு நம்ம தவத்தில் ஆழ்ந்து செல்ல வேண்டும். ஆழ்ந்து செல்லும் போது தான் நமக்கு படிப்படியாக எண்ணங்கள் குறைந்து தவம் சுத்தி தரும். பிறகு எப்பொழுதுமே எந்த தொழில் செய்யும் போதும் நினைவு துரியத்திலே இருந்து செய்யும் போது வாழ்க்கை சிறப்பாக அந்த தொழில திறம்பட செய்யலாம். ஆரம்ப சாதகர்கள் 5 ஞான இயந்திரங்கள், கர்ம இயந்திரங்கள் இருக்கும் போது ஆக்கி நிலையில் பழக்கம் கொள்ள வேண்டும்.
பிறகு தவத்தை வந்து எப்பொழுதெல்லாம் செய்யலாம்னு கேட்கும்போது மகரிஷி சொல்றாங்க, கால நேரம் திசையெல்லாம் பார்க்க தேவையில்ல, எந்த இரவு பகல் தூங்கும்போது கூட சாந்தி தவம் ஏற்றலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தவம் செய்ய செய்ய நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களை அறுத்து கொள்ளவும், தெளிந்த நிலையில சிக்கல்களை போக்கிக் கொள்ளவும், விழிப்பு நிலையில அந்த சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளவும் நமக்கு முடியும். இந்த வகையில நாம் மகரிஷி அவர்கள் தந்த இந்த தவங்களை எல்லாம் சிறப்பாக செய்து வாழ்வில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு எல்லா நலங்களும் வளங்களும் 16 செல்வங்களும் சிறப்பாக பெற்று வாழ அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.